ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கி ஒரு சத்தான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெந்தயக்கீரையை வச்சு ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெந்தயக்கீரையை பெரும்பாலும் யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச்கியூடி சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம வெந்தயக்கீரை சேர்க்குறனால இதுக்கு வெந்தயம் சேர்க்க தேவையில்லை. 2 கையளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது வதங்கணும். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 பெரிய தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. இதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிற போகிறோம். நல்லா மசிகிற அளவுக்கு இதை நம்ம வதக்கிடணுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம ஒரு கட்டு அளவு வெந்தயக்கீரை எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குறதுனால சட்டுன்னு இது வதங்கிடும். ஐயோ, இந்த அளவுக்கு நம்ம கீரை சேர்க்குறமே கசப்பு தெரியுமானா கண்டிப்பாக ஒரு துளி அளவு கூட உங்களுக்கு கசப்பு தெரியாதுங்க. ஆனால் இந்த சத்து முழுமையாக நம்ம உடம்புல போய் சேரும். இப்போ மசாலா தூள் சேர்த்துடலாம். 4 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஒரு எலுமிச்சம் அளவு புளி எடுத்துட்டு நல்லா கரைச்சிட்டு அதை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் போல் தண்ணி அதில் சேர்த்துட்டு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா புளி குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பிரட்டி சாப்பிட்றதுக்கு. இப்போ வெல்லம் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்குறனால இந்த குழம்போட டேஸ்ட்டு இன்னும் நமக்கு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். உப்பு நல்லா கடைசியாக தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஏன் நான் கடைசியாக சேர்க்குறேன்னா, உப்பு ஆரம்பத்திலேயே சேர்த்துட்டிங்கன்னா புளிக்குழம்பு நல்லா நம்ம சுண்ட வைக்கிறோம். அப்போ உப்பு அதிகரித்த மாதிரி தெரியும். அதனால் கடைசி ஸ்டேஜில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயெல்லாம் நமக்கு பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களே செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.